ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒண்டர்லா சென்னை. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, சென்னையில் திருப்போரூரில் ஒண்டர்லான்னு சொல்லி ஒரு தீம் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒண்டர்லா பற்றி தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட், ஒரு ஃபேமஸான தீம் பார்க். பெங்களூர், கொச்சின்னு சொல்லிட்டு நிறையா பிளேசஸில். அண்ட் இந்த வீடியோவில் ஒண்டர்லா பற்றி ஃபுல்லாக நான் கவர் பண்ண போகிறேன். இப்போது ஒண்டர்லா போகலாமா? எல்லா ரைடும் வர்த்தா? எல்லா ரைடும் த்ரில்லிங்காக அட்வென்ச்சரஸாக இருக்கா? நிஜமாவே ஒண்டர்லாவில் எதுவும் ப்ராப்ளம் போயிட்டுருக்கா? அண்ட் ஒண்டர்லாவில் டிக்கெட் ப்ரைஸஸ் என்ன, அதெல்லாம் வர்த்தா? எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஒண்டர்லாவில் டிக்கெட் ப்ரைஸிங் பார்க்கலாம். ஒரு அடல்ட்டுக்கு 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சைல்டுக்கு அரௌண்ட் 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒண்டர்லாவில் இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் எவ்வளோனா 1500 ப்ளஸ் அதை விட 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா. ஸோ நீங்கள் 2500 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலி நார்மல் டிக்கெட்டுக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு க்யூ வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி 1 2 3 4 இவ்வளோ ரவுண்ட்ஸ் போய் நீங்கள் ஒரு ரைடுக்கு போகிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரைட்டாக தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்யூ வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது. அந்த லைனில் அவங்க போனாங்கன்னா டேரெக்டாக அவங்க வந்து எல்லா ரைடுமே அவங்க அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. ஏன் இது கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரில. பட் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தனால இது எப்படி இருக்குன்னா, நார்மல் டிக்கெட் வாங்குகிற எல்லாருமே ரொம்ப நேரம் க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்கில் வரவங்க அவங்க சீக்கிரமாக ஒரு ரைடு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த நார்மல் டிக்கெட்ஸ் வரவங்க ஒரு 4 to 5 லைன்ஸ் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி, ஒரு க்யூவை க்ராஸ் பண்ணி அவங்க ரைடு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, தென் நான் என்னென்ன ரைட்லாம் போனேன், எல்லா ரைடும் எப்படி இருந்தது, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக. என்ன கேட்டால் அவங்க இந்த தீம் பார்க்கு கொஞ்சம் லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா December 2 நான் போனேன், அன்றைக்கி செம்ம மழை. புயல்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அன்றைக்குமே ட்ரிஸ்லிங்காக தான் இருந்தது. அதாவது மழை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு மாற்றி மாற்றி வந்துகிட்டே தான் இருந்தது. இன்னொன்று, ஜெயண்ட் வீல்லாம் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. அண்ட் வாட்டர் பார்க்கில் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வாட்டர் பார்க்கே, ஒரு ஹோல் வாட்டர் பார்க்கே, அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தும் அவங்க அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இவ்வளோ அவசரமாக ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரில. ஓகே, அங்கே என்னென்ன ரைட்ஸ் இருக்குது எல்லா பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒண்டர்லாவோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பார்க் மேப்பும் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கக்கிட்ட இருக்க எல்லா ரைட்ஸுமே ரொம்ப த்ரில்லிங் அண்ட் அட்வென்ச்சரஸாக இருந்தது. அங்கே ரோலர் கோஸ்டர் இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் ரெண்டுக்கும் செப்பரேட்டாக வந்து தனித்தனியாக ஒரு க்யூ வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நான் நார்மல் டிக்கெட்டில் தான் போயிருந்தேன். சாலிடாக ஒரு 30 மினிட்ஸ் அந்த க்யூவில் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். நான் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரைடு எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அந்த ரைட் பாதியில் ஸ்டக் ஆகி நின்றுச்சு. தென் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எங்ககிட்ட ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வாங்க, இப்போ நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி செம்ம க்ரௌட் இருந்தது அங்கே. அவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சம் பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது கரண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு மழையும் வந்துட்டு இருந்தது கொஞ்சம், அதையும் அவங்க ஒரு ரீசனாக சொன்னாங்க. பட் என்னதான் ரீசன் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டே. ரோலர் கோஸ்டர்ன்றது எப்படி போகும் தெரியும். பட் நான் நின்று பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அது அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டக் ஆகி நின்றுச்சு அந்த இடத்துல. அப்படி நிற்கிறதுக்கு பதிலாக அது ஒரு இன்வெர்ட்டடான ஒரு பொசிஷனில் வந்து நிற்குதுன்னா எப்படி இருக்கும், அங்கே இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும். தென் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் 1 ஹவரில் அவங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே போச்சு. பட் நான் அங்கே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு அது இல்லைன்னு சொன்னோன்னே நெக்ஸ்ட் ரைடுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்பின் மில்னு ஒரு ரைடு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், நான் எல்லா ரைடுமே பயங்கர த்ரில்லிங் அண்ட் அட்வென்ச்சரஸாக இருந்தது. நிஜமாவே நல்லா இருந்தது.
பட் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா கஸ்டமர் சென்ட்ரிக் இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு போன ரைடு எது அப்படின்னா ஸ்பின் மில். ஆக்சுவலி ஸ்பின் மில்லையுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஸ்பின் மில்லில் சீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 16 சீட்டிங்ஸ் தான். அதாவது கீழே மேலே அந்த 2 தான். கீழே 8 சீட்டிங்ஸ், மேலே 8 சீட்டிங்ஸ் அப்படி இருந்தது. டோட்டலாக 16 தான். பட் அதுக்கு செம்ம க்ரௌட் நின்றுது. அதுக்குமே சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஸ்பின் மில்லில் போகிறதுக்காக 2 hours and 50 minutes, 2 மணி நேரம் 50 நிமிஷம், அரவுண்ட் 3 hours. நான் ஒரு 3 மணி நேரம் க்யூவில் நின்றுருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் நார்மல் டிக்கெட்டில் போனதுனால நான் ஒரு 3 hours க்யூவில் நின்று நான் ஸ்பின் மில் போனேன். பட் இதில் வந்தவங்களுமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 16 சீட்ஸ் தான் இருக்குன்னும் போது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு கவர் பண்ணாங்க. ஐ மீன் ஃபாஸ்ட் ட்ராக்கில் போனவங்களுமே அப்படி தான் நின்னாங்க. பட் ஃபாஸ்ட் ட்ராக்குன்னும் போது நான் சொன்ன மாதிரி அது ஒரு சிங்கிள் க்யூ. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 க்யூஸ் இருந்தது. அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி போனேன். அங்கே இருக்க நிறையா பேர் வந்து அதை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன்னா, இந்த ஒரு ரைடுக்கே வந்து நான் ஒரு 3 hours நான் வெயிட் பண்ணுறேன்னா, மற்ற ரைடுக்கெலாம் நான் எவ்வளோ ஐ மீன் எப்போ நான் கம்ப்ளீட் பண்ண முடியும் மற்ற ரைட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர்லேயே வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். தென் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தென் அந்த 1/2 hourலேருந்து அப்படியே இங்கே வரும் ஸ்பின் மில்க்கு. அங்கே ஒரு 2.5 hours கிட்ட வெயிட் பண்ணுறோம். ஐ மீன் அரௌண்ட் 3 hours வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது போகிறோம். பட் அது போனது வந்து அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே ஒர்த்தாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் அவ்வளோ நேரம் ஒரு ரைடுக்காக வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஒரு கஸ்டமரை அப்படின்னா, அந்த கஸ்டமர் மற்ற ரைட்ஸ்லாம் எப்படி கவர் பண்ணுவாங்க? எல்லா ரைட்ஸையும் அவங்களால அன்றைக்கி எப்படி கவர் பண்ண முடியும்? டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெர் டிக்கெட் வந்து வித் டேக்ஸஸ், இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸஸ், இது எல்லாமே சேர்த்து 1500 வந்து ஒரு பெர் அடல்ட் பே பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவங்களோட கொஸ்டின்ஸ் ரைட் தானே. நிறையா பேர் வந்து இதுக்காக சண்டை போட்டிருந்தாங்க. பட் சண்டை போட்டாலும் அவங்க வந்துட்டு அவங்க சைடில் போலீஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் ஒரு மாதிரி சமாளித்தாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்க்காக தான் இவங்களுக்கு நிறையா பேர் வந்து பேட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஒண்டர்லாக்கு. என்ன ரீசன்னா, ஒரு கஸ்டமர்ஸ் அங்கேருந்து வெளில வர கஸ்டமர்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வராங்க. அண்ட் இன்னொன்று, அதுதான் ஃபஸ்ட் டே அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி சில ரைட்ஸ்க்கெலாம் போகும்போது ஒரு 3 சீட்ஸை மட்டும் விட்டுட்டு 4th சீட்லேருந்து உட்காருங்க, இல்லை அந்த ரோ விட்டுருங்க, பின்னாடி இருந்து உட்காருங்க, தென் 2 சீட் விடுங்க, 3வது சீட்லேருந்து உட்காருங்க, இந்த மாதிரிலாம் சிலது சொன்னாங்க. என்னன்னு கேட்டால் அந்த சீட்ஸ்லாம் ஃபால்ட்டாக இருக்கான். அந்த சீட்ஸ்லாம் ஒர்க் ஆகல, அதை விட்டுருங்க, அதை விட்டுட்டு அடுத்ததுலேருந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டேவே வந்து எனக்கு சீட்ஸ் சரியில்லை, மாற்றி உட்காருங்க அப்படின்லாம் சொல்லும் போது, ஏன் ஃபஸ்ட் டேவே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இன்னொன்று, கஸ்டமரோட சேஃப்டிக்காக நிறையா பேர் அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு ரைடுக்கே ஒரு 3-4 பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. வந்து ஒரு பர்சனை 2 to 3 times செக் பண்ணாங்க. கரெக்டாக அவங்களுக்கு வந்து லாக் ஆயிருக்கா, அவங்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இது ஒரு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட ஜெயிண்ட் வீல் ஒன்று வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்தது. அண்ட் வாட்டர் பார்க்கில் ஒரு பெரிய வாட்டர் பார்க், அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. இது ரெண்டுமே இப்போ நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அது என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இதை சொல்லியே ஆகணும், அவங்களோட ஃபுட் கோர்ட் ரொம்ப பெருசு. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்தது. ஃபுட்டுமே ரொம்ப டீசெண்டாக தான் இருந்தது. நான் நிறையா தீம் பார்க்கில் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு அவ்வளோ நல்லா இருக்காது, குவாலிட்டியாக இருக்காது. பட் இங்கே வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக அவங்களோட ஃபுட்டும் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். தென் அவங்களோட வாஷ்ரூம் சொல்லியே ஆகணும், பயங்கர ஸ்பேஷியஸான ஒரு வாஷ்ரூம் அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே லாக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வாட்டர் கேம்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு நைலான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது அலோட். பட் அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு நார்மலான ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் ஏதாவது போயிட்டு அங்கே உள்ளே சிக்கிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க போல். ஸோ உங்ககிட்ட நைலான் அந்த மாதிரி ஏதாவது கிளாத்தில் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கிளாத்தில் ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா கண்டிப்பாக அங்கே தான் உங்களை பர்ச்சேஸ் பண்ண வைப்பாங்க அவங்க. நான் அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் அவங்கக்கிட்ட வேவ் பூல் ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஜே எல்லாமே போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தென் ரெயின் டான்ஸும் அவங்க ஒரு பர்டிகுலர் டைமிங், ஒரு இன்டர்வல் விட்டு ஒரு டைமிங்கில் பண்ணாங்க. பட் அதுவும் நல்லா இருந்தது. பட் அதையும் விடவே வேவ் பூல் சூப்பராக இருந்தது. அங்கே வந்திருந்த எல்லா கஸ்டமர்ஸுமே வேவ் பூலை தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒண்டர்லாவோட மேனேஜிங் டைரக்டர் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே, ஐ மீன் December 2 வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே
சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் ரிட்டர்ன் போனதுனால அவங்களுக்கு மார்ச் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போக்குள்ளே எப்போ வேணால் அகைன் ஒரு தடவை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து விசிட் பண்ணிக்கலாம், ஒண்டர்லாவை நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அகைன் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலி விசிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான பிளேஸ் தான். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னுமே சிலது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ போகிறதுக்கு ஒரு 1 or 2 months வெயிட் பண்ணி நீங்கள் போகலாம். அண்ட் இப்போ மழை சீசனாக இருக்கிறதுனால ஸோ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 months வெயிட் பண்ணி February அந்த மாதிரி நீங்கள் விசிட் பண்ணலாம். அப்போது அவங்களும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முடிச்சிருப்பாங்க. அண்ட் நான் மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ. Bye.